நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீ. மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீ. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீ. மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். கடந்த 8 மாதங்கள் ஆண்டவர் கண்மணி போல நம்மை பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்தி வந்தார். பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவிதமான கண்ணீரின் அனுபவங்கள் நாம் கடந்து போயிருந்தாலும் கர்த்தர் நமக்கு நல்லவராய் இரக்கமுள்ளவராய் இருந்து நம்மை கிருபையாய் அவர் வழி நடத்தி வருகிறார். இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த செப்டம்பர் மாதத்திற்காய் தருகிற ஆசீர்வாதமான வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49வது அதிகாரம். நான் 49வது அதிகாரம் அதில் 15 மற்றும் 16 நான் உங்களுக்கு 14வது வசனத்திலிருந்தே வாசிக்கின்றேன். ஏசாயா 49வது அதிகாரம் வசனம் 14 சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தாள் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்கு இரங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன் இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த 15, 16 இந்த மாதத்திற்கான ஆசீர்வாதமான வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் நமக்கு தருகிறார். இந்த இடத்துல அந்த சீயோன் உடைய கதறல், கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஆண்டவர் அவர்களுடைய ஜெபம், அவர்களுடைய கண்ணீர் கூக்குரலை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, சீயோன் சொல்லுகிறாள், கர்த்தர் கைவிட்டுட்டார், ஆண்டவர் மறந்துட்டார். இல்லை, நான் கைவிடுகிறவர் அல்ல, நான் மறக்கிறவர் அல்ல. நம்முடைய ஆண்டவர் அன்பின் ஆண்டவர், இரக்கத்தின் ஆண்டவர். அவர் நீதியின் சூரியன். அவர் நிதானமாய் நியாயமாய் செயல்படுகிறவர். ஆண்டவர் தன்னை நோக்கி கூப்பிடுகிற எண்ணற்ற ஜனங்களை மறந்து விடுகிறவர் அல்ல. அவர் ஒரு நாளும் தன் பிள்ளைகளை மறக்கவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். அந்த இடத்தில்தான் அவர்களுக்கு புரியும்படி ஆண்டவர் சொல்கிறாரு, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும்
நான் உன்னை மறப்பதில்லை. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? ஒருவேளை அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வராமல் இருந்திருக்கலாம், நன்மைகள் வராமல் இருந்திருக்கலாம், நீங்கள் ஜெபித்த ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனாலும் நீங்கள் ஆண்டவரை தேடுவதையோ ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிப்பதையோ நீங்கள் மறக்கவும் இல்லை, நிறுத்தவும் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மறப்பதில்லை. நான் உன்னுடைய விண்ணப்பங்களை, உன்னுடைய ஜெபங்களை, உன்னுடைய கண்ணீரை நான் மறப்பதில்லை. நான் உன்னை ஒரு நாளும் கைவிடுவதில்லை. அடுத்து இன்னும் ஆண்டவர் தன்னுடைய இரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். இதோ என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன் இருக்கிறது. ஆண்டவருடைய உள்ளம் கையில் நாம் வரையப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய உள்ளம் கையில் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை என் கரத்திலே வரைந்திருக்கிறேன், நான் உன்னை மறப்பதில்லை. உன் மதில்கள், உன் குடும்பம், உன் வேலை ஸ்தலம், உன்னுடைய பட்டணம், நாம் வாழ்கிற தேசம், ஆண்டவருக்கு முன்பாய் அது எப்பொழுதும் இருக்கிறது. இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் தாயை போல உன்னை நேசித்து உனக்கு நான் இறங்குவேன். நான் உன்னை மறப்பதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. இந்த ஒரு ஆச்சரியமான அன்பின் தேவன் நமக்கு இருக்கிறபடியினால் தயவாய் எதை குறித்தும் கலங்காதிருங்கள். ஆண்டவர் நம் வாழ்க்கையில் என்ன அனுமதித்திருக்கிறாரோ, இல்லை நம்முடைய வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் பிரச்சனைகள் வருகிறதோ அவருக்கு தெரியாமல் வருவதில்லை. உங்களையும் என்னையும் அவர் தன் உள்ளம் கையில் வரைந்திருக்கிறார். நான் உனக்கு தாயாயிருப்பேன், தகப்பனாயிருப்பேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நம்மை சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆகவே தொடர்ந்து உங்கள் விசுவாசத்தில் உறுதியாய் நில்லுங்கள். உங்கள் ஜெப வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேறுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியங்களை தொடர்ந்து செய்யுங்க. நான் நினைத்தது நடக்கலை, நான் எதிர்பார்த்தது கிடைக்கலை என்று ஆண்டவருடைய இருதயத்தை நாம் உடைக்க வேண்டாம். அவர் மாறுவதில்லை. நேரம் வரும், அவர் உங்களை சுமப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். நேரம் வரும், அவர் உங்களை பாதுகாப்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இந்த அதிகாரம் மிக ஆசீர்வாதமான அதிகாரம். இதில் பாருங்க, தொடர்ந்து சில வசனங்களை ஆண்டவர் தாயை போல அவருடைய கையில், அவருடைய உள்ளம் கையில் அவர் வரைந்திருக்கிறாரே. ஆனால் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு வருகிறது? 17வது வசனம் சொல்கிறது, உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள், உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். உன் குமாரர், உன்னை நேசிக்கிறவர்கள், உன்னுடைய குடும்பம், உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய சொந்தங்கள், உனக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன செய்யுமா? தீவிரித்து வருவார்கள். ஆம், ஆண்டவர் அப்படி செய்வார். உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கணும் என்பதில் அவர் வேதத்தில் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் விரும்புகிற ஆசீர்வாதங்கள், தேவன் ஆர்டைன் பண்ண அந்த நன்மைகள் உங்களிடத்தில் தீவிரமாய் புறப்பட்டு வரும்.
உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள். உன்னுடைய ஆசீர்வாதங்கள், எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, நான் எதிர்பார்க்கிற காரியம் நடக்கலை, கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரோ. சீயோன் சொல்லுகிறாள், கர்த்தர் என்னை கைவிட்டுட்டார், என்னை மறந்துட்டார். இல்லை, உன் ஜெபங்கள், உன் கண்ணீர் தேவனுடைய சமூகத்தில் அது நிச்சயமாகவே கணக்கில் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டுடைய நாமத்தினாலே உங்கள் மேல் இந்த ஆசீர்வாதம் வரட்டும். உங்களை நேசிக்கிற உங்கள் குமாரர் குமாரத்திகள் தீவிரித்து உங்களிடத்தில் வரட்டும். உங்களுடைய ஊழியத்தில், உங்களுடைய சபையில் உங்களை நேசிக்கிற தேவ பிள்ளைகள் தீவிரித்து உங்களிடத்தில் வரட்டும். உங்களை நிர்மூலமாக்கினவர்கள், உங்களை பாழாக்கினவர்களும் உங்களை விட்டு புறப்பட்டு போவார்கள். எந்த சாபம் உன்னை நிர்மூலமாக்கி கொண்டிருக்கிறதோ, எந்த பிரச்சனைகள் உங்களை அழித்து கொண்டிருக்கிறதோ, எந்த சாப கிரியைகள், வியாதிகள் உங்களை பாழாக்கி கொண்டிருக்கிறதோ, அவைகளை ஆண்டவர் என்ன செய்வாராம்? அது உன்னை விட்டு புறப்பட்டு போகும், புறப்பட்டு போவார்கள். 18வது வசனத்தை பார்க்கும் பொழுது, இது ஊழியங்களுக்கு, உங்களுடைய தொழிலுக்கு, உங்களுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதங்களுக்கு இவைகள் நடைபெற வேண்டும். ஆண்டவர் அப்படி செய்வார். 18வது வசனத்தில், உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். நீ அவர்கள் எல்லாரையும் ஆபரணமாக தரித்து மணமகள் அணிந்து கொள்வதைப் போல் நீ அவர்களை அணிந்து கொள்வாய் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, உன் கண்களை ஏறெடுத்து பார். உன்னை அவர்கள் எல்லாரும் ஏகமாய் உன்னிடத்தில் வருகிறார்கள். அவர்களை ஆபரணமாக தரித்து மணமகள் அணிந்து கொள்வது போல் நீ அவர்களை அணிந்து கொள்வாய். ஆண்டவருடைய ஆசீர்வாதமான காரியங்கள் உங்களை நோக்கி வரும். ஒரு சபை என்று எடுத்துக்கொண்டால் ஆபரணமானவர்களை ஆண்டவர் ஆலயத்திற்கு கொண்டு வருவார். அவர்கள் இந்த ஊழியத்திற்கு அழகை, நேர்த்தியை, ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஆபரணங்களாய் ஆண்டவர் அவர்களை கொண்டு வருவார். சில நேரத்தில் உங்களை விட்டு உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டவர்கள் செய்த துரோகங்கள், கண்ணீர், வேதனையில் நீங்கள் உடைந்து போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஆபரணமாக தரித்து கொள்ளும்படி அருமையான உன்னதமான மக்களை உங்களுக்கு ஆண்டவர் தருவார். ஒருவேளை நல்ல நண்பர்களை ஆண்டவர் தரலாம். நல்ல ஆசீர்வாதமான தொழிலை ஆண்டவர் தரலாம். ஒரு காலம் நீங்கள் செய்த தொழில் உங்களுக்கு சாபமாய் மாறி இருக்கலாம். உங்கள் ஐஸ்வர்யம், உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அநேகரை நீங்கள் ஆபரணமாய் அணிந்து கொள்ளும்படி தேவன் உங்களுக்கு கிருபை கொடுப்பார். நான் இந்த வசனத்துக்காய் காத்திருந்த பொழுது, செப்டம்பர் மாதம் கிங் ஆஃப் க்ளோரி திருச்சபைக்கு ஒரு முக்கியமான மாதம். இந்த மாதம் நம்முடைய சர்ச்சை நாம் ஆரம்பித்த மாதம். செப்டம்பர் 23, 2000 நாம் ஆரம்பித்தோம். ஆகவே ஆண்டவரே, எனக்கு ஊழியத்திற்காகவும் நீர் வசனங்களை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது இந்த வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவர் ஆலயத்திற்கு, இனி வரக்கூடிய தேவ பிள்ளைகள், சபையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், இந்த ஊழியத்திற்கு ஆபரணமாய் ஆண்டவர் அவர்களை மாற்றுவார் என்று
நான் நம்புகிறேன். ஆண்டவர் எப்படி சொல்றாரு? என் ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். என் ஜீவனை கொண்டு நான் சொல்கிறேன், ஆணையிடுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். ஆம், நம்மை நிர்மூலமாக்குகிறவர்கள், நம்மை பாழாக்குகிறவர்கள் நம்மோடு கூட இருப்பது ஆபத்து. உங்களை நிர்மூலமாக்குகிற சாபங்கள், சாப கிரியைகள், சாபத்தின் வல்லமைகள் நமக்கு வேண்டாம். ஆண்டவர் அவைகளை புறப்பட்டு போக பண்ணுகிறார். உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். நீ அவர்கள் எல்லாரையும் ஆபரணமாக தரித்து மணமகள் அணிந்து கொள்வதை போல் நீ அவர்களை அணிந்து கொள்வாய் என்று என் ஜீவனை கொண்டு நான் ஆணையிடுகிறேன், நான் சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு அடுத்த வசனம் இன்னும் ஆண்டவர் தெளிவாய் அந்த ஜனங்களுக்காய், சீயோனுக்காய் ஆண்டவர் பேசுகிறாரு. அப்பொழுது உன் வனாந்தரங்களும் உன் பாடிடங்களும் நிர்மூலமான உன் தேசமும் இனி குடிகளின் திரளினாலே உனக்கு நெருக்கமாயிருக்கும். உன்னை விழுங்கினவர்கள் தூரமாவார்கள். ஆண்டவர் சொல்றாரு, அந்த தேசத்தை பார்த்து, அந்த சபையை பார்த்து, அந்த குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, வனாந்தரங்கள், பாழிடங்கள், நிர்மூலமான உன் தேசம் இனி குடிகளின் திரளினாலே உனக்கு நெருக்கமாயிருக்கும். ஆம்பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணி உங்கள் குடும்பம் மகிமையான குடும்பமாய் மாற ஆண்டவர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணணும். ஆண்டவர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணணும். என்னுடைய தகப்பனார் இந்த செப்டம்பர் 23 அன்றைக்கு தான் 2012 இறந்தார். அப்போது அவருடைய அந்த கடைசி ஆராதனையெல்லாம் முடித்து அவருடைய பேர பிள்ளைகள் எல்லாம் வந்து பாடினாங்க. பேர பிள்ளைகள், பேர பிள்ளைகளுடைய பிள்ளைகள் இதையெல்லாம் பார்த்த பொழுது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஏறக்குறைய அவருடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பேர பிள்ளைகள் அப்படி பார்க்கும் பொழுது ஒரு 28 பேரோ 30 பேரோ இருந்தார்கள். ஆண்டவர் சொல்றாரு, உங்களை ஆண்டவர் திரட்சி ஆக்குவார். உங்களுடைய ஊழியம் நெருக்கமாக இருக்கும். நீங்கள் எவ்வளவு ஆராதனை நடத்தினாலும், எவ்வளவு பெரிதாய் சபையை நீங்கள் விரிவாக்கினாலும் அது இடம் கொள்ளாமல் போகும்படி நெருக்கமாக இருக்கணும். நம்முடைய செல் குரூப், அதை நாம் எவ்வளவு நாம் பிரித்தாலும் அந்த செல் குரூப் நெருக்கமாகிடணும். ஆண்டவர் சொல்கிறாரு, இதை உனக்கு நான் செய்கிறேன், உன்னை விழுங்கினவர்கள் தூரமாவார்கள். நம்மை விழுகும்படி நம்மை சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற அந்த சாத்தானின் கிரியைகள், சாபங்கள் நமக்கு விட்டு மிக தூரத்தில் போகும்படி ஆண்டவர் நம்ம மேலே ஒரு உன்னத அபிஷேகத்தை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதிலேயே 21வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அப்பொழுது நீ இவர்களை எனக்கு பிறப்பித்தவர் யார்? நான் பிள்ளைகள் அற்றும் தனித்தும் சிறைப்பட்டும் நிலையற்றும் இருந்தேனே, இவர்களை எனக்கு வளர்த்தவர் யார்? இதோ நான் ஒண்டியாய் விடப்பட்டிருந்தேனே, இவர்கள் எங்கே இருந்தவர்கள் என்று உன் இருதயத்தில் நீ சொல்லுவாய். இந்த இடத்துல ஆண்டவர் இந்த ஜனங்கள் எப்படி திகைப்பார்கள் என்பதை ஆண்டவர் எழுதுகிறார். நான் பிள்ளையற்றிருந்தேன், தனித்து சிறைப்பட்டு நிலையற்று இருந்தேனே. எனக்கு அன்பானவர்களே, ஆம், அப்படிதான் நம்முடைய நிலைமை ஒரு காலத்தில் இருந்திருக்கும். அப்படிதான் இருந்தோம். தனித்து, பிள்ளையற்றவர்கள், சிறைப்பட்டு
நிலையற்றும் இருந்தேனே. நான் அப்படிதான் இருந்தேன். பிள்ளைகளில் தனித்து ஒரு சிறையிருப்பின் வாழ்க்கை, நிலையற்று இருந்தேன். ஆனால் இன்றைக்கு தேவன் எல்லாவற்றையும் மாற்றியிருக்கிறாரே. அப்படி சொல்லுகிற ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். எப்படி நான் இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டேன்? மலடி என்று சொன்னார்கள். எனக்கு ஆண்டவர் குழந்தைகளை தந்து ஆசீர்வதித்தார். சபிக்கப்பட்டவன் என்று சொன்னார்கள். என்னுடைய சாபத்தை ஆண்டவர் மாற்றி என்னை ஆசீர்வதித்தார். ஆண்டவரை பார்த்து நான் சொன்னேன், ஆண்டவரே நீரும் மறந்துட்டீரா, நீங்களும் என்னை கைவிட்டுட்டீங்களா என்று கதறினேன். ஆண்டவர் என்னை கைவிடலை. தனித்து சிறைப்பட்டு பிள்ளைகள் அற்று நிலையற்று இருந்த அந்த ஏசாயா 49:21 ஆண்டவர் சொல்றாரு, நீ அப்படி நினைக்கிறல்ல, நீ உன்னுடைய இருதயத்தில் சொல்லுவ, நான் இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டேன். ஏனென்றால் கர்த்தர் தாயை போல உன்னை தேற்றுகிறவர். கர்த்தர் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறார். உன்னுடைய நிலைமை அவருக்கு தெரியும். வாலிபனாய் வாலிப பிள்ளையாய் கதறி கொண்டிருக்கலாம். திருமண வயதில் இருக்கலாம். திருமணத்திற்கு வழி இல்லாமல் இருக்கலாம். திருமணமாகி பல ஆண்டுகள் உருண்டு போயிருக்கலாம். எவ்வளவோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கலாம். குழந்தைக்கான ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் தவிக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மாற்றுவேன். இன்றைக்கு உன் நிலைமை பிள்ளைகள் அற்றும் தனித்தும் சிறைப்பட்டும் நிலையற்றதுமாக இருக்கிறதா? நான் உன்னை மாற்றுவேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவருடைய வார்த்தை அதே 49வது அதிகாரம் 23 ஆண்டவர் சொல்றாரு, ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கை தாய்களுமாய் இருப்பார்கள். தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். ஆண்டவர் சொல்றாரு, என்னை நம்புற, ஜெபிக்கிற, உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிற, தேவனுக்கு முன்பாய் பயபக்தியாய் நடக்கிற, நான் உன்னை உயர்த்தும் நாள் வரும். நான் உன்னை கனப்படுத்தும் நாள் வரும். யார் உனக்கு முன்பாய் ராஜாக்களாய் நாயகிகளாய் மேன்மையாய் இருந்தார்களோ அவர்களையே தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். ஆண்டவருக்கு உண்மையாய் இருந்துடுங்க பிரியமானவர்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த, இதனுடைய அர்த்தம் என்ன? நான் உன்னை வெட்கப்படுத்த மாட்டேன். தாய் தன் பாலகனை மறக்கலாம். சீயோனே, நான் உன்னை மறக்க மாட்டேன். உன் ஜெபம், உன் காணிக்கை நான் மறப்பதில்லை என்று ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இது எப்படி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர்றாரு? அதை ஒரு வார்த்தையை சொல்லி நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். அது 2வது வசனம். ஆண்டவர் தத்தளித்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றுகிறார்? 2வது வசனம். அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பார தூணிலே மூடி வைத்தார். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நான் உன்னை, உன் வாயின் வார்த்தைகளை, உன் வாயை கூர்மையான பட்டயம் தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பார தூணிலே மூடி வைத்தார். இது ஆவிக்குரிய இரகசியம், ஆவிக்குரிய காரியம். ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாயில அது பட்டயமாய் மாறும். என்னுடைய பாதுகாப்பு என்ன? தேவனுடைய வார்த்தை.
என்னுடைய ஆசீர்வாதம் என்ன? தேவனுடைய வார்த்தை. என்னுடைய சமாதானம் என்ன? என்னுடைய ஐஸ்வர்யம் என்ன? தேவனுடைய வார்த்தை. குடும்பத்தின் ஆசீர்வாதம் என்ன? சங்கீதம் 128. நம்முடைய பாதுகாப்பு சங்கீதம் 91. நம்மை வழி நடத்துவது சங்கீதம் 23. என்ன? வசனம். இந்த வசனம் உன் வாழ்க்கையில் கூர்மையான, உன் வாயில கூர்மையான பட்டயமாய் மாறட்டும். எதை செய்தாலும், நீங்கள் செய்தாலும், உங்களுக்கு நடக்கக்கூடிய காரியங்களும் வசனத்தின்படியே நடக்கட்டும். ஆண்டவர் சொல்றாரு, அப்படி நீ மாறினால் உன்னையே நான் மறைத்து உன்னை துலக்கமான அம்பாக்கி உங்களை தேவனுடைய ஊழியம் இல்லாவிட்டால் திட்டத்திற்கு உங்களை துலக்கமான அம்பாக்கி, யோசேப்பை போல, தானியேலை போல, தாவீதை போல, மோசேயை போல கர்த்தர் உங்களிலே மகிமைப்படுவார். ஆண்டவர் இதை செய்வார். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டருடைய வசனம் சொல்லுகிறது, 8வது வசனம், பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்தில் நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களையும் சுதந்தரிக்க பண்ணும். நான் நம்புகிறேன் இந்த மாதம் உங்களுக்கு அனுக்கிரக மாதம், இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாத மாதம். நான் உன்னை மறப்பதில்லை. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. கர்த்தர் உங்களையும் என்னையும் மறப்பதில்லை. கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நாளிலே உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு ராஜா, நீர் எங்களை மறப்பதில்லை. ஆண்டவரே, எங்கள் குறை, எங்கள் குற்றங்கள் உங்களுக்கு தெரியும். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைவதில்லை. அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுகிறான். ஆண்டவரே, நீர் எங்களை அறிந்திருக்கிறீர், ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். எங்களை உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபங்களை நீர் மறப்பதில்லை, எங்கள் கண்ணீரை நீர் மறப்பதில்லை. நாங்கள் செய்த, ஆண்டவரே, நாங்கள் உமக்காய் ஆண்டவரை செய்த ஊழியங்கள், ஆராதனைகள், இவைகளை நீர் மறப்பதில்லை. இந்த நாளிலே இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஆண்டவரே 49 வசனம் 15, 16 படி நீர் எங்களை மறப்பதில்லை. எங்களுடைய உள்ளம் கையில் நீர் வரைந்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் மதில்கள் எப்பொழுதும் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. நீர் எங்களை ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும். நான் தனித்து சிறுமைப்பட்டு சிறைப்பட்டு கிடந்தேன். எனக்கு எப்படி இவ்வளவு ஆசீர்வாதங்கள்? ஆண்டவர் பாழாக்கினவர்களை பாழாக்குகிற வல்லமைகளை அப்புறப்படுத்தி ஆபரணம் போன்ற ஆசீர்வாதங்களை நீர் கொடுப்பதற்காய் நன்றி. தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவர்களை நிரப்பட்டும். பாதுகாத்து கொள்ளும். நிறைவான ஆசீர்வாதத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ கிருபை உங்களோடு இருக்கும். God bless you. அன்பார்ந்த நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: கிங் ஆஃப் க்ளோரி, எண் 4, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628001. உங்கள் ஜெபத் தேவைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0414200675 மற்றும் 8220014177. நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் க்ளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ அல்லது டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கௌண்ட் நம்பர் 120213500003195. பேங்க் கரூர் வைஸ்யா பேங்க், பிரான்ச்
தூத்துக்குடி. ஐஎஃப்எஸ்சி கோட் KVBL 0001-202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம், அது உங்கள் சபைக்குரியது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.